வணக்கம். விக்கி டி கோட்ஸ் பார்க்கிற அனைவருக்கும் நன்றி. இந்த ஸ்டோரி விமானம் $2 லட்சம் பணம், ஒரே ஒரு பாராசூட், இந்த மூன்றையும் எடுத்துக்கொண்டு வானத்திலிருந்து குதித்து ஒரே இரவில் காணாமல் போன ஒரு மனிதனை பற்றி இன்று பார்க்க போகிறோம். இன்று வரை அமெரிக்க வரலாற்றில் தீர்க்கப்படாத ஒரே விமான கடத்தல் வழக்கு இது. அவர்தான் டி.பி. கூப்பர். நாள் நவம்பர் 24, 1971. நன்றி தெரிவிக்கும் வார இறுதி. இடம் போர்ட்லேண்ட் சர்வதேச விமான நிலையம், அமெரிக்கா. டான் கூப்பர் என்ற பெயரில் டிக்கெட் எடுத்து ஒரு நடுத்தர வயது மனிதர் விமானத்தில் ஏறுகிறார். சிகரெட் கூலர்ஸ் அணிந்திருக்கிறார். கையில் ஒரு பிளாக் சூட்கேஸ். முக்கிய விஷயம், அவர் ஒரு அமைதியான, கண்ணியமான பயணி போல இருந்தார். விமானம் புறப்பட்டு நடுவானில் பறக்க ஆரம்பித்த பின்னர்தான் அவர் தனது திட்டம் கொண்ட கடிதத்தை அருகில் இருந்த பணிப்பெண் ஃபிளாரன்ஸ் காப்னர் என்பவரிடம் கொடுக்கிறார். பணிப்பெண் ஃபிளாரன்ஸ் காப்னர் கூப்பரின் மிரட்டல் குறிப்பை படிக்கிறார். என் சூட்கேஸில் ஒரு வெடிகுண்டு இருக்கிறது. கூப்பரின் கோரிக்கைகள்: $2 லட்சம் பணம், குறிக்கப்பட்ட நோட்டுகள், 2 முன்பக்க பாராசூட்கள் மற்றும் 2 பின்பக்க பாராசூட்கள். விமானம் தரையிறங்கியதும் எரிபொருளை நிரப்ப வேண்டும். விமானம் சீட்டில் விமான ஓட்டிக்கு கூப்பரின் செய்தி அனுப்பப்படுகிறது. பயணிகளின் பாதுகாப்பிற்காக அரசாங்கம் தயக்கமின்றி கூப்பரின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டது. சியாட்டில் கரையிறக்கம். கூப்பரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றன. பணம் மற்றும் பாராசூட்கள் விமானத்தில் ஏற்றப்படுகின்றன. பயணிகள் அனைவரும் விடுவிக்கப்படுகிறார்கள். முக்கிய திருப்பம்: விமான ஊழியர்கள் மட்டும் கூப்பருடன் இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். விமானம் மெதுவாக மணிக்கு 100 கடல் மைல் வேகத்தில் பறக்க வேண்டும். கடல் மட்டத்திலிருந்து 10,000 அடிக்கு மிகாமல் உயர வேண்டும். லேண்டிங் கியர்கள் திறந்திருக்க வேண்டும். இந்த நிபந்தனைகள் அவருக்கு விமானம் அல்லது பாராசூட் பற்றிய ஆழமான அறிவு இருப்பதை காட்டுகிறது. விமானம் சியாட்டிலில் இருந்து மெக்சிகோ நகரத்தை நோக்கி பறக்கிறது. விமானத்தின் பின்பகுதியில் கூப்பர் பணம் மற்றும் 2 பாராசூட்களுடன் இருக்கிறார். இரவு 8:13 மணிக்கு விமானத்தின் பின்பக்க கதவு திறக்கப்பட்டு வெளியே குதிக்கும் ஒலி கேட்கிறது. அவ்வளவுதான். அந்த இருண்ட வானில் அவர் குதித்துவிட்டார். அதன் பின் என்ன நடந்தது? அதுதான் இந்த வழக்கில் உள்ள மிகப்பெரிய மர்மம். FBI கூப்பரை தேட ஆபரேஷன் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு தேடுதல் வேட்டை நடந்தது. ஆனால் பயனில்லை. பாராசூட் தெரிவு. அவர் ஏன் 4 பாராசூட்கள் கேட்டார்? பாதுகாப்பு காரணங்களுக்காக 2 போதும். மீதமுள்ள 2 அவர் வேறு யாருக்காவது கொடுத்தாரா? விமான அறிவு. அவர் விதித்த நிபந்தனைகள் அவர் அனுபவம் வாய்ந்தவர் என்பதை காட்டுகிறது. பெயர் குழப்பம். அவர் வாங்கிய டிக்கெட் பெயர் டான் கூப்பர். ஆனால் ஊடகங்கள் தவறுதலாக டி.பி. கூப்பர் என்று வெளியிட்டன. 1980 கூப்பர் குதித்த இடத்திலிருந்து சுமார் 9 ஆண்டுகளுக்கு பிறகு வாஷிங்டனில் உள்ள கொலம்பியா ஆற்றில் ஒரு சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்த போது அழுகிய நோட்டுக்கட்டுகளை கண்டுபிடித்தான். திருப்பம்: அது கூப்பருக்கு கொடுக்கப்பட்ட படத்தில் ஒரு பகுதியான $5,800. கேள்வி: மீதி பணம் எங்கே? கூப்பர் உயிரோடு இருந்தால் பணத்தின் ஒரு பகுதி மட்டும் எப்படி ஆற்றில் ஒதுங்கியது? கூப்பர் பிழைத்தாரா? வானில் இருந்து 10,000 அடியில் இரவு நேரத்தில் மழையில் குதிக்கும் போது அவர் அனுபவம் இல்லாதவராக இருந்தால் நிச்சயம் இறந்திருப்பார். பணக்கட்டைகளை பார்த்தால் அவர் உயிருடன் இருக்க வாய்ப்பில்லை. பிரதான சந்தேக நபர்கள். இந்த வழக்கில் பேசப்பட்டு சில முக்கிய சந்தேக நபர்கள் மற்றும் அவர்கள் ஏன் குற்றவாளிகள் இல்லை என்பதற்கான காரணங்கள் பற்றி சுருக்கமாக பேசலாம். இதுதான் டி.பி. கூப்பரின் மர்மம். இந்த கதைக்கு பின்னால் உள்ள குறியீடுகள் மற்றும் புதிர்களை நாம் அலசியுள்ளோம். இந்த கதையின்படி கூப்பரை உண்மையில் கொண்டது பாராசூட்டா, அல்லது அவன் தந்திரமாக தப்பித்து ஒரு புதிய வாழ்க்கை வாழ்ந்தானா? உங்கள் கருத்து என்ன? கூப்பர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது மர்மமாக இறந்துவிட்டாரா? உங்கள் டீகோடிங் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு ஆழமான மர்ம கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். விக்கி டி கோட்ஸை சப்ஸ்கிரைப் செய்து
அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் அடிச்சுடுங்க.